தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏ தேவை. திரு விஜய் அவர்களுக்கு கம்மியாக இருக்குது, 108 இருக்குது. அதில் ஒன்று ராஜினாமா பண்ணி 107 இருக்குது. இப்போ எல்லாருக்குமே தெரியுமே எதுலடா மைனஸ், இதெல்லாம் வீக்காக இருக்கும், அதை சொல்லி அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க இல்லையா தமிழ்நாட்டில். இது இயல்பு தானே. அப்படித்தான் இப்போ பல இது எப்படி ஆட்சி அமைப்பார் அப்படி இப்படின்னு அதில் சில அறிவாளிகள் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட முதலமைச்சர் ஆயிட்டார். ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னொரு 11 தொகுதி தான் தேவை, 11 எம்எல்ஏக்கள் தேவை. அது எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறது இப்போ வந்த தகவல் படி உங்களுக்கு காங்கிரஸ் ரெடியாக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சியும் ரெடியாக இருக்குது. காங்கிரஸ் 5 சீட்டு, பாட்டாளி மக்கள் கட்சி 4 சீட்டு, 9 சீட்டு. கம்யூனிஸ்டுகள் ரெடியாக இருக்கிறது. அவர் விஜய் அவர்கள் பேசணும், நாங்கள் ஆலோசித்து முடிவெடுப்போம்னு சொல்லி அந்த தலைவர் இப்போ பேசியிருக்கிறாரு. அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே 4 சீட்டு வச்சுருக்குது. அது ரெண்டுமே சேர்ந்தாலே 9 4 13 வந்துடும். டிடிவி தினகரன் 1 சீட்டு வச்சிருக்காரு, அவரும் ஆதரவு தெரிவிக்கிறதா தகவல் வருது. அப்போ 13 14 சீட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு இல்லையா, எக்ஸ்ட்ரா 3 சீட்டு இருக்கா சேஃப்டிக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒத்து வருவாங்க என்று தோணுது. ஒரு அரசியல் படித்தவனா விஜய் அவருடைய அந்த மைண்ட் செட்டுக்கு பொருந்துகிற ஒரு தலைவர்களாகவும் இருப்பாங்க. ராகுல் காந்தி அவர்கள், அதே போன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள், டிடிவி தினகரன், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள். முஸ்லீமுக்கு இருக்கு, வந்தாலும் வரலாம், வராமல் போனாலும் போகலாம். பட் இவங்க கம்ஃபர்டபுளான தலைவர்கள். இது ஜெனியூனான பாலிட்டிஷனாக தான் பார்ப்பாங்க. இது தாபாவுக்கு பெரிய விமர்சனத்தை உருவாக்காது இந்த தலைவர்களை சேர்த்துட்டா. அதே மாதிரி நம்ம ஆட்சியை தக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு தவறான முடிவையும் எடுத்துடக்கூடாது. இது விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பார். ஏன்னா எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணலாம், எப்படி தாவேக்காவை வீழ்த்தலாம், அதாவது வீழ்த்தலாம் மீன்ஸ் கெட்ட பேர் ஆக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சராசரி பொலிட்டீஷியன் அவரை எப்படி மாற்றி விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிப்பாங்க. இப்போ ஒரு யதார்த்தமாக இருக்கிற யூஸ்வல் பொலிட்டீஷியனாக இல்லை விஜய் அவர்கள். அவர் ஒரு புது பொலிட்டீஷியனாக இருக்கார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாரு. ஒரு லஞ்சம் ஊழல் அது இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு அரசியலை பண்ணுறதுக்காக, ஆட்சி செய்யறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ தன்னோட கூட்டணியில் சேர்க்கும் போது கூட ரொம்ப நெக்காக சேர்க்கணும். ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட அந்த சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் தரமான ஆட்களாக இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லாதவங்க, மக்கள் மத்தியிலேயே பெருசாக கொஞ்சம் மதிப்பு உள்ளவங்க அப்படிங்கிறவள யோசிக்கிறப்ப காங்கிரஸ் ஓகே, அன்புமணி ஓகே, டிடிவி தினகரன் ஓகே, கம்யூனிஸ்டுகள் ஓகே. அதே நேரம் சாதிய ரீதியான அரசியலை பேசிடக்கூடாது தாவேக்கா கூட்டணிக்குள்ள. அதில் தெளிவாக இருக்கணும். அது தெரியும், அங்கே உள்ள தலைவர்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அரசியல் படித்தவனா சொல்கிறேன், ரொம்ப புனிதமான ஒரு கட்சியாக இருக்குது தாவேக்கா. புனிதமான ஒரு என்ன சொல்கிறது, கற்பிழுக்காத ஒரு கன்னிப்பெண் மாதிரி அரசியலுக்கு வந்திருக்குது தாவேக்கா கட்சி. அதில் அந்த புனிதம் கெட்டு போகிற அளவுக்கு தவறான அரசியல் செய்கிறவர்களை கூட்டணியில் சேர்த்துடக்கூடாதுங்கிறது தான் ஒரு அரசியல் படித்தவனா நான் சொல்கிற ஒரு வேண்டுகோள். அப்போது அப்படி களங்கம் ஏற்படாத ஒரு கட்சிகளாக, ஓரளவுக்கு மக்கள் மத்தியிலையும் தப்பாக நினைக்கக்கூடிய தலைவர்களாக நான் சொல்கிறவங்க கரெக்டாக இருப்பாங்க. உள்ளே வந்துக்கிட்டு கட்சி அவங்க சொந்த கட்சிக்கு சுயநலத்துக்காக இங்கே தேவையில்லாமல் ஜாதி மதத்தை இழுத்து ஒரு வித பிரிவினைவாதத்தை பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள உள்ளே சேர்த்தா அது தாவேக்காவுக்கு மைனஸாக அமைஞ்சிடும். அது உண்மை. ஏன்னா அவர் யாரு, நம்ம விஜயகாந்த் ஐயா ஒரு கூட்டணி அமைச்சு அப்படி ஒரு சிக்கலில் மாட்டினார். அது மக்கள்கிட்ட தப்பாக கொண்டு போயிடும். அப்போது இவங்க அமைக்கிறதுக்கு வாய்ப்பு 100% இவங்க வருவாங்க. விஜய் அவர்கள் பேசினாலும் ஒத்துப்பாங்க. முதல்ல காங்கிரஸ் வர வைப்போம், அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி தான் அவர் பேசுவார். ஸோ இந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இப்போ செய்தி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க லீமா ரோஸ்ன்னு சொல்லி லால்குடி எம்எல்ஏ புதுசாக ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவில். அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த அம்மா நிருபர் கேட்குறாரு, தாவேக்காவுக்கு அதிமுக ஆதரவு தருமானா இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க.
2 பேரும் பேசுகிறதா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த செய்தி பொய்யாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பேச வாய்ப்பு இல்லை தாவேக்கா. ஏன் அப்படின்னா, சில விஷயத்த நான் சொன்னல, இப்போது அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட இருந்து ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கிறதும், ஒரு கண்ணி கழியாத பெண்ணை 10 பேரை வச்சு கற்பழிக்க விட்டு குடும்பம் நடத்துறது ஒன்று. ஏன்னா அவ்வளவு விமர்சனம் இருக்குது. தாவேக்காவுக்கு விழுந்த வாக்குகள் தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வாக்குகளும் விழுந்திருக்குது. அரசியலை நல்லா நுணுக்கமாக கவனிச்சவங்களுக்கு தெரியும். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரவு பெற்று உள்ளே வந்துட்டா, ஒரு புனிதமான கட்சி, ஊழலற்ற கட்சி, நேர்மையான அரசியல் தலைவர் விஜய் அப்படிங்கிற அந்த புனிதம் கெட்டு போயிடும். அந்த புனிதத்தை கெடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். 100% எடப்பாடி பழனிசாமி அவர்களை உள்ள சேர்த்தா கண்டிப்பா அது ஃப்ரெஷ்ஷான கட்சியா, ஃப்ரெஷ்ஷான தலைவரா, ஃப்ரெஷ்ஷான தமிழ்நாடா தெரியாது. மீண்டும் மறுபடியும் முதல்ல இருந்து அந்த பழைய கஞ்சியை குடிச்ச மாதிரி அது யூஸ்வல், இதுக்கு தானே எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற எண்ணமும், ஒரு மாற்ற வேணும்னு ஆசைப்பட்டவன் மறுபடியும் இவற்றையெல்லாம் ஆதரவு வாங்கி ஆட்சி அமைக்கிறதுக்கு பதிலாக திரும்ப ரீஎலெக்ஷனை சந்திச்சு 234 தொகுதியில் கூட டிவிக்கு வின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு கண்டிப்பாக தோணும். ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் மாற்று அரசியலை நோக்கி விஜய் அவர்களுக்கு ஆதரவாக விழுந்திருக்கு. இதில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆதரவை பெறுவது விஜய் அவர்களுக்கு ஆபத்தானது, புனிதமான அரசியலுக்கு ஆபத்தானது. ஊழல் லஞ்சத்தை பற்றி எதிர்த்து பேச முடியாது. இப்போத்தான் பிரச்சாரத்தில் பேசினாரு, உடனே அவரோட கூட்டணி வைக்கிறாருன்னு ஆயிரும். எப்படி ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து சட்டசபையில் அப்போவே கூட்டணி 6 மாதம் கூட ஆட்சி நடக்கல, எதிர்த்து பேசினார் பார்த்தீங்களா விஜயகாந்த் ஐயா. அன்னைக்கோட விஜயகாந்த் ஐயாவுக்கும் மைனஸ் அமைஞ்சிருச்சு, நெகட்டிவாக. அதுவும் தப்பு. அரசியலில் சில விஷயத்தை தெளிவாக கொண்டு போகணும். ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு ஒழுக்கமான கட்சியா, ஒரு பெர்ஃபெக்டான கட்சியா, ஒரு உலகமே மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிற டிவிக்கோட புனிதம் கெட்டு போயிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூட்டணியில் வச்சு சேர்த்து, இது நான் அரசியல் படித்தவனா நல்லா ஆராய்ஞ்சு சொல்கிறேன். அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி, ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கே தெரியும் அவர் என்ன மாதிரியான அரசியல் இருக்கு. தாவேக்கா வேட்பாளரையே என்ன மாதிரி பண்ணாருன்னு தெரியும் அந்த எடப்பாடி தொகுதியில். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரசியல் இருக்குது. ஆனால் அந்த வந்த செய்தியை நான் நம்பலை. ஒருவேளை உண்மையாக இருந்தால் தாவேக்கா சுதாரிச்சுக்கிறோம்னு நான் நம்புகிறேன். அதனால் ஆட்சி கன்ஃபார்மு. அது காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் வருது. ஸோ இது ஆட்சிக்கான வழி வகுக்கும். அதனால் அதிமுகவை அவாய்ட் பண்ணுறது தாவேக்காவுக்கு நல்லது. நன்றி.